ஐயா வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே புரியல தமிழ்நாட்டில். ஆனால் எவ்வளவு சோதனைகளை கடந்து வரணுமோ அவ்வளவு சோதனைகளையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஐயா அவர்களை நாங்கள் தேடி வந்திருக்கோம். கண்டிப்பாக கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை இருக்கு. திருமாவளவன் ஐயா மிகப்பெரிய மக்கள் தலைவர், செல்வாக்கு உள்ள ஒரு மனிதர், மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு மனிதர். அவர் கண்டிப்பாக அண்ணனை கைவிட மாட்டார், இளைய தளபதி புரட்சி தளபதி அவர்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளது. கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% உள்ளது. ஆகையால் இதையும் மீறி வெற்றி பெறாவிட்டால் எங்களுடைய வழி வேறு வழியாக இருக்கும். ஆனால் நாங்கள் பொறுமை காக்கிறோம். எங்களுடைய தளபதியின் கோரிக்கையும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, கட்சிக்கு கட்டுப்பட்டு, கட்சி கோட்பாடுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அமைதியாத்து வருகிறோம். ஆகையால் எங்களின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். விரைவிலே நல்ல முடிவு எடுத்து எங்களுடைய தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்பது எங்களுடைய மகத்தான கோரிக்கை. வெல்வோம் 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 வெல்வோம். முதல்வர் பதவி வேண்டும் எங்களுக்கு. நியாயமான வழியில நாங்க எந்த ஒரு பைசா கூட செலவு பண்ணாம மக்கள் மத்தியில மிகுந்த செல்வா கூட இன்னைக்கு 175 1,75,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய கட்சி, அவருடைய நினைப்பு மிக விரைவில் நடக்கும். ஆனா மக்கள் சக்தி கண்டிப்பா எழுச்சி பெற விடாதீங்க, மிகப்பெரிய எழுச்சி பெற விடாதீங்க. ஆனா மக்களுக்கு கோவம் வர மாதிரி நடக்காதீங்க. தயவு செய்து நாங்க பொறுமை காக்கிறோம். உள்ள போடுங்க, அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. தலைவருக்காக நாங்க உள்ள போறோம், ஜெயிலுக்கு போறோம். ஆனா விரைவில் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். அதுக்காக நாங்க காத்திருக்கிறோம். தாமதிக்க வேண்டாம். இன்னும் 9 நாள் 10 நாளுக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இன்னைக்கு வேணும்னு நினைச்சோம், இன்னைக்கு வராட்டினா கண்டிப்பா 2-3 நாள் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வேணும். தலைவரை தயவு செய்து அலைய விடாதீங்க. தலைவர் ரொம்ப களைச்சு போயிருக்கிறாரு. மக்களுக்கு நிறைய சேவை பண்ணணும். ஆளுநர் அவருடைய திட்டத்தில் 118 சீட்டு வரன்ற குறிக்கோள்ல தான் அன்னையில இருந்து இருக்கிறாரு. ஆனா நமக்கு அந்த இது வரணும், கண்டிப்பா வரணும். பாஜக கூட சேர்ந்து தான் இந்த சதியே பண்றாங்க. அவங்க எப்படின்னா கர்நாடகாவில் கொடுக்கும் போது ஏன்னா தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது. அது என்னன்னா நியாயம்? அது அவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமானது. சொல்லுங்கண்ணா, நீங்க தானே மீடியாக்காரங்க, நீங்க தானே கேட்கணும் அந்த கேள்வியில். அவரை சொல்லுங்க, கர்நாடகாவில் கொடுத்தாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னா இந்த சட்டசபை நிர்வகிக்கிறது எங்க தலைமைச் செயலர் தான் நிர்வகிக்க முடியும். ஆளுநர்கிட்ட நிர்வகிக்கணும் அவசியமே கிடையாதுண்ணா எங்களுக்கு. புரியுதா? நீங்க தலைமைச் செயலர் கேளுங்க, உங்களுக்கு நிர்வகிச்சு நாங்க காட்டுவோம். இப்போ நீங்க இங்கே கேட்டீங்கன்னா எப்படி? அது நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து தான் நீங்க கேள்வியே கேட்கணும். கொடுக்காத முன்னாடி எப்படி கேள்வி கேட்க முடியும்? சொல்லுங்க, நீங்க தானே மீடியாக்காரங்க, நீங்க தானே பேசணும். ஆமாங்கண்ணா, அவர் நூலாயா இருக்காருண்ணா. அவரு எவ்வளவு அவர் கஷ்டத்தை கொடுப்பீங்க? சினிமாவில இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கஷ்டத்தானே கொடுக்குறீங்க. என்னன்னா அவர் சதி பண்ணிட்டாரு சொல்லுங்க. மக்களுக்கு சேவை செய்யணும் வரது தப்பானா? அது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? யாரை கொள்ளடிச்சிட்டாரு? அவருடைய சொந்த பணத்துல கட்சி ஆரம்பிச்சு அவர் வராருண்ணா. அடுத்தனுடைய பணத்துல உட்கார வர்றாருண்ணா. அவருடைய சொந்த பணத்துல வராருண்ணா. அவரு என்ன பிரச்சனை அவங்களுக்கு வரதுல? மக்கள் நல்ல செய்தானே வராரு. இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க நீங்களே. எங்க அண்ணன் சிஎம் ஆனா ஓகேண்ணா. எங்க அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரு அதை கட்டுப்படுத்துறோம்னா. எங்க அண்ணன் என்ன இது பண்ணி முடிவு பண்றாரு அதை நான் கட்டுப்படுத்துறோம்னா.